வச்சுக்கோங்க. மேரேஜ் டீனேஜ்ல நடந்தாலும் அவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் மேரேஜ் லைஃப்பும் 21 வயசு அந்த மாதிரி ஆன பிறகுதான் பெரியவர்கள் மணப்பெண்ணை மணமகன் வீட்டுக்கு அழைத்து வந்து வாழ வைப்பாங்க. இந்த சிஸ்டம் உடைக்கப்பட்டதனால பெரும் பாதிப்பு, அழிவை கண்ட குலங்கள் எதுன்னு ஒரு 3-4 குலங்களை என்னால பட்டியல் போட முடியும். முதல்ல மாதொரு பாகனுக்கே வழி வழியாக அடிமை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை சமர்ப்பித்த சைவ வேளாளர் குலங்கள். அந்த கோவிலை சுற்றியே கோவில் பெருங்குடிகளாக வாழ்ந்து அந்த குலமே அந்த கோவிலுக்கு சேவை செய்வதற்காகவே அந்த கோயிலை சார்ந்து அந்த நாட்டை நடத்துவார்கள். கோயிலை மையமாக வைத்து அந்த நாடு நிர்வகிக்கப்படும். அது நீங்க என்ன வேணா டைட்டில் கொடுத்துக்கலாம். சிற்றரசு, சமஸ்தானம், இல்ல அரசாங்கம், ராஜா, என்ன வேணா டைட்டில் கொடுத்துக்கலாம். அது இந்த பரப்பளவுக்கு ஏற்றாலும் டைட்டில் மாறும். ஆனா மெத்தட் இதான் மெத்தடாலஜி. அடுத்து நகரத்தார். இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்குள்ள பண்ணிக்கிற இந்த டீனேஜ் மேரேஜஸ்ன்ற அந்த சிஸ்டம் அழிஞ்சதுனால காணாமல் போன குலம் நகரத்தார் குலம். நகரத்தார் குலத்திற்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் தீங்கு இந்த லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்குள்ள இருக்கிற அந்த டீனேஜ் மேரேஜ் சிஸ்டம் இல்லீகல் ஆக்கப்பட்டது. டீனேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை இல்லீகல் ஆக்குறது ஓகே, அது யாருமே மறுக்கல. ஏன்னா ஆணோ பெண்ணோ ஒரு 18 வயசு இல்லை 21 வயசு ஆன பிறகுதான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த ஹார்மோன்ஸ் அப்ஸ் டவுன்ஸ், இந்த மூட் ஸ்விங்ஸ், இதையெல்லாம் எமோஷனலாகவும் மென்டலாகவும் ஹேண்டில் பண்ணி மெச்சூர்டான ஒரு உறவை உருவாக்கி கொள்ளுகின்ற முதிர்ச்சிக்கு வராங்கன்றத நானுமே ஏத்துக்கிறேன். அதனால அடல்ட்டான பிறகு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ஃபேமிலி லைஃப்பும் ஆரம்பிக்கிறது சரி. ஆனால்